வளர்ந்த நாடுகளுடைய வரலாற்றை புரட்டி பார்த்தா இந்த குற்றங்களுடைய வகை புரியும். இந்த குற்றங்கள்ல மிக முக்கியமான ஒண்ணு நில மோசடி. பன்னாட்டு நிறுவனங்களுடைய வருகையால நம்ம நாட்டுல நிலத்தோட மதிப்பு பன்மடங்கு பெருகி இருக்கிறத போல நில மோசடி குற்றங்களும் பன்மடங்கு பெருகி போச்சு. நாமக்கல்ல நில மோசடியின் உச்சக்கட்டமா ஒருத்தருடைய வீடு, தோட்டம், துறவுகள்னு 50 வருஷமா இருந்த சொத்துக்கள் தரைமட்டமாக்கப்பட்ட அநியாயம் நடந்திருக்கு. 5.5 ஏக்கரில் தோட்டம், தென்னை மரங்களுடன் அழகிய ஓட்டு வீடு, ஆடு, மாடு, மாட்டுக் கொட்டகை, கிணறு, பம்பு செட் என எல்லாமும் ஒரே இரவில் தரைமட்டமானால் எப்படி இருக்கும்? இந்த மாதிரியான சாராஜம் யாருமே நடந்ததில்லை. வீட்டுல இடிச்சு தரமட்டமாக்கிட்டாங்க. இதோ இப்படித்தான் வெற்றிடமாக கிடக்கிறது அந்த நிலம். 5.5 ஏக்கரில் தென்னை, சோளம், நெல் என எல்லா வகையான பயிர்களும் ஒரே இரவில் அழித்து ஒழிக்கப்பட்டிருக்கிறது. மரங்களை அடியோடு வெட்டி கிணற்றை தூர்ந்து போக செய்திருக்கிறார்கள். வீட்டை உடைத்து ஓடுகளை எடுத்துச் சென்று ஏரியை நிரப்பியிருப்பதாக சொல்கிறார்கள். தனது 75 வருட வாழ்க்கையில் இப்படி ஒரு அநியாயத்தை சந்தித்ததே இல்லை என்று புலம்புகிறார் அங்கிருக்கும் ஓர் முதியவர். அங்கிருந்து அங்க போய் பார்த்தோம்னா எந்த காலத்திலயும் நடக்காத சம்பவம் அங்க நடந்திருக்குதே. எனக்கு தெரியா, எனக்கு வயசு இன்னைக்கு 75 வருஷம் ஆகுதுங்க. இதுவரையிலும் இந்த மாதிரியான சம்பவம் இங்க நடக்கவே இல்லையே. இது திடீர்னு வந்தாங்க. 20-30 பேர் ஆளோட வந்ததும் அங்க என்னென்ன இது பண்ணுமா, ஊட்டிடுச்சு, மரத்தா இருந்து எல்லாம் கொண்டு போய் கிணத்துல தள்ளி இவ்வளவு எல்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஊட்டையெல்லாம் இடிச்சு ஓடெல்லாம் அடிச்சு ஒன்னு வரைக்கும் கொண்டு பாருங்க. ஓடு கொண்டு போய் அந்த மிளத்துல இருந்து அட்டையெல்லாம் கொண்டு போய் கொட்டின இடமெல்லாம் இன்னைக்கு எனக்கு காட்டுச்சனோட காட்டுவாங்க. சினிமாவில் நடப்பது போன்று அத்துமீறி அடாவடித்தனத்தால் நிலத்தை ஆக்கிரமித்திருக்கிறார்கள் என்றே சொன்னார் பெரியவர். பச்சை இருந்தது, சோளம் இருந்தது, நெல்லு கூட நட்டு கூட நெல்லு கூட இருக்கிற ஒரு இது கூட அந்த காட்டுல இருந்ததுங்க. அதுக்கு இப்ப கொஞ்சம் மான காஞ்சி போனதுனால கொஞ்சம் தண்ணி கிடைக்கும். இன்னைக்கு அந்த பக்கம் போனா உங்களுக்கு எப்படி இருக்கும்? போய் பார்த்தா பகிர்ந்துங்கிறேன். இங்க இருந்து போய் பார்த்தோம்னா என்னடா அது இப்படி இருந்த காட்டை அடையாளமா அட்ரஸே மாத்தி விட்டாங்களா. ஊடு இருந்த இடத்துல பாலம் பண்ணி விட்டாங்க. மீதி இருந்ததை அட்ரஸே மாத்தி விட்டாங்களா அவங்க. ராசிபுரம் அருகே இருக்கிற ஏகே சமுத்திரம் பகுதியில்தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. வீடு, தென்னந்தோப்பு இருந்த இடம் தற்போது தடம் தெரியாமல் அழிக்கப்பட்டு பிளாட்டுகளாக மாறியிருக்கின்றன. சம்பவம் நடந்த நாளன்று வீட்டில் இருந்து தப்பியோடிய வீட்டின் உரிமையாளர் சித்ரா நெடுநாள் கழித்தே தனது இடத்தை பார்வையிட வந்தார். நல்ல பெரிய வீடா இருந்துச்சு. வீட்டுலாம் இடிச்சு தரமட்டமாக்கிட்டாங்க. வீட்டுல இருந்த பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் 50-60 தென்னை மரம் இருந்துச்சு. எல்லாம் பிடிங்கி கிணத்துல போட்டு 2 கிணறு இருந்தது, அதையும் மூடி அராஜகம் பண்ணிட்டாங்க. வீட்டின் உரிமையாளர் சித்ரா வீடு எங்கிருந்தது, தோட்டங்கள் எவ்வளவு தூரம், மரங்கள் எத்தனை, கிணறு என்னவாயிற்று என்று அடுக்கிக் கொண்டே வந்தார் நம்மிடம். வீட்டுல இடிச்சு 2 கிணறு இருந்தது. நல்ல பெரிய 1800 சதுர அடி வீடு. முன்னாடி காரகலம், முன்னாடி மாட்டு கொட்டாயி, இங்க ஒரு 10 தென்னை மரம் இருந்துச்சு. எல்லாமே கம்ப்ளைண்டா இடிச்சுட்டாங்க. 2 கிணறையும் மூடிட்டாங்க. நைட்ல ஒரு ஜேசிபி 4 டிராக்டர் 3 லாரி எல்லாம் இருந்து ஒரு 10 நாளா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. மரத்தெல்லாம் வெட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆடு, மாடு, வீட்டு ஜாமானுங்களாம், பிரிட்ஜி, பீரோ, பெட்டு, 40 பவுன் நகை, 20,000 பணம் வச்சிருந்தோம். எல்லாமே கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு போயிட்டாங்க. தோட்டம் துறவுகளோடு இருந்த இடம் துவம்சம் செய்யப்பட்டு தரைமட்டமாய் கிடந்ததை சித்ராவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை.
மரமெல்லாம் வெளியில் படுப்பி விக்கிறதுக்கு கொண்டு போயிட்டாங்க. வேப்ப மரம் 2-3 மரம் இருந்ததுங்க வீட்டுக்கு முன்னால, நல்லா மரம் பெரிய பெரிய மரமாவே இருந்தது. அதையெல்லாம் அடுத்து அதை விக்கிறதுக்கு கொண்டு போயிட்டாங்க. தென்னை மரத்தை அரைவாசி அடுத்துண்டு எடுத்துக்கிட்டு அடியும் தலையும் தூக்கி எல்லாம் கிணத்துல போட்டு எல்லாம் மண்ணை போட்டு மூடி. மழை பெய்திருந்ததால் மண் கீழே இறங்கி தான் எங்கே இருக்கிறேன் என்பதையும் தெரியப்படுத்தியது கிணறு. சுற்றிலும் இரும்பு வேலி அமைக்கப்பட்டு சூட்சமமாக கைப்பற்றப்பட்டு கிடந்தது அந்த இடம். கட்டில போட்டு கோந்துருக்காங்க. நான் போய் பார்க்கலாம் போனேன். போன இடத்துல அங்க போய் எனக்கே ஒரு அதிர்ச்சி. சரி, நாம இதாக ஒண்ணு பேசுறோம்னா உடனே நம்ம மேல நிதி எடுப்பாங்க, நடவடிக்கை எடுப்பாங்க, இல்லைன்னா அடிக்க வருவாங்க, மிரட்டுவாங்க. அப்படி இருக்கு. அந்த பயத்துல தான் நாங்க எதுவுமே அங்க பேசாதவே கம்முன்னு வந்த காரணமே. இப்படியொரு மோசமான சம்பவம் நிகழ்வதற்கு அப்படி என்ன காரணம் என்பதை விசாரித்த போது சித்ராவின் கணவர் செய்த சதியே முதன்மையாக கூறப்பட்டது. ஏகே சமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த ராமசாமி என்பவரின் மகள்தான் இந்த சித்ரா. இவருக்கும் மாதேஸ்வரன் என்பவருக்கும் 1996ஆம் ஆண்டு திருமணம் நடந்திருக்கிறது. மகள் சித்ராவுக்கும் மாப்பிள்ளை மாதேஸ்வரனுக்கும் தோப்பு துறவுகளோடு இந்த 5½ ஏக்கர் நிலத்தை ராமசாமி எழுதி கொடுத்ததாக சொல்கிறார்கள். இந்நிலையில் சித்ரா மாதேஸ்வரன் இடையே ஏற்பட்ட பிரச்சனையால் சித்ரா தனது அப்பா வீட்டுக்கு சென்று விட்டார். இதனால் இருவருக்கும் சேர்த்து எழுதி கொடுத்த நிலத்தை ராமசாமி தனது மாப்பிள்ளையிடம் திருப்பி கேட்க பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. மாமனார் ராமசாமி எழுதி கொடுத்த நிலத்தை மாதேஸ்வரன் கொடுக்க மறுத்ததாகவும், இந்த திட்டத்திற்கு மாதேஸ்வரனுடன் அவரது நண்பரும் அரசியல் பிரமுகருமான AP பழனிவேல் என்பவர் சித்ராவின் தோட்டத்தையும் வீட்டையும் ஒரே நாளில் அப்புறப்படுத்தி பிளாட்டுகளாக மாற்ற முயன்றார் என்றும் சொல்கிறார்கள். வீட்டுல இருந்து நீ வெளியில கிளம்ப, வீட்டு விட்டு இது பண்ணுமா, நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் மிரட்டி ஆளுங்கெல்லாம் வச்சு மிரட்டினாங்க. ஒரு 100 ஆளுங்கள் வந்தாங்க. இருந்தா கொலை பண்ணிடுவான் அப்படின்னு மிரட்டினாங்க. அப்புறம் நான் போயிட்டேன். எங்க அப்பா மேல தம்பி மேலயும் பொய்யான கேஸ் போட்டு உள்ள அப்பாவை தள்ளிட்டாங்க. ஆரம்பத்தில் புதுச்சத்திரம் காவல் நிலையத்தில் இது பற்றி புகார் கொடுத்த போது அவர்கள் இந்த விஷயத்தை கண்டுகொள்ளவில்லை. அதன் பிறகு தங்களுக்கு நியாயம் கிடைக்க முதல்வரின் தனிப்பிரிவுக்கு புகார் ஒன்றை கொடுத்திருக்கிறார் சித்ரா. புதுச்சத்திரம் போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்ததுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. முதலமைச்சரோட தனிப்பிரிவுக்கு புகார் கொடுத்தோம். அதுக்கு மேலதான் நடவடிக்கை எடுத்தாங்க. ஆனால் இங்கு வீடு இருந்த சுவடே இல்லாமல் செய்துவிட்டதால் சித்ரா தனது வீடு இங்கு இருந்தது என்பதை நிரூபிக்க வேண்டியிருந்தது. அதற்கு உதவி இருக்கிறது கூகுள் எர்த் வரைபடங்கள். ஆம், சித்ராவின் வீடு இங்குதான் இருந்தது என்பதை கூகுள் காட்டிக் கொடுத்தது. அதனை ஆதாரமாக கொண்டு புகார் மனுவையும் அனுப்பியிருந்தார் சித்ரா. இதையடுத்தே இந்த விவகாரம் சூடுபிடிக்க தொடங்கியது. இந்த நில அபகரிப்பு வழக்கில் பழனிவேல் உட்பட அவரது சகாக்களும் கைது செய்யப்பட்டு இரவோடு இரவாக காவல் நிலையம் கொண்டு செல்லப்பட்டனர். மேலும் புகாரை கண்டுகொள்ளாத புதுச்சத்திரம் காவல் நிலைய அதிகாரிகளையும் இடைநீக்கம் செய்தது தமிழக அரசு. எனக்கு 75 வருஷம் ஆகுதுங்க. 75 வருஷத்துல எனக்கு சரியா 60-65 வருஷமா இந்த மாதிரியான யாருமே நடந்ததில்லை. மின்சாரத்தை துண்டித்து விட்டு வீட்டையும் தோப்பையும் ஒன்று இல்லாமல் தரைமட்டமாக்கிய இந்த சம்பவம் நாமக்கல்லில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. நில அபகரிப்பு விஷயத்தில் தமிழக அரசு எடுத்துள்ள கிடுக்கி பிடிகளை சற்றும் தளர்த்தக்கூடாது என்றே பொதுமக்களும் எதிர்பார்க்கிறார்கள். ஒரே நாளில் தரைமட்டமான தனது வீடு மற்றும் நிலம் விரைவில் திரும்ப கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் காத்திருக்கிறார் சித்ரா. நில மோசடி பத்தி பொதுமக்கள் புகார் கொடுக்கலாம்னு தமிழக அரசு அறிவிச்ச பிறகு நாமக்கல், ஈரோடு, சேலம், கோவை போன்ற பகுதிகளில் இருந்துதான் அதிக புகார்கள் பதிவாகி இருக்கு.
தமிழ்நாடு முழுக்க 2400 நில மோசடி வழக்குகள் பதிவானதா சில புள்ளி விவரங்கள் சொல்லுது. இந்த அளவுக்கு புகார்கள் குவிய ஒரே காரணம் தான், நிலங்களை இழந்த நிறைய பேருக்கு அது இப்போ திரும்பவும் கிடைச்சிருக்கு. மீனவர்கள் பத்தின செய்திகள் இல்லாம செய்தித்தாள்கள் வருதான்னா இல்லன்னே சொல்லலாம். தினந்தோறும் மீனவர்கள் கைது செய்யப்படுற செய்தி வழக்கமானதாவே மாறிடுச்சு. நடுக்கடல்ல மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்துறது, வலைகளை அறுத்து எறிகிறது, பிடிச்ச மீன்களை பிடுங்கிட்டு போறது, இதெல்லாம் இலங்கை கடற்படை மேல வைக்கப்படும் குற்றச்சாட்டு. இப்படி தொடர்ந்து மீனவர்கள் நசுக்கப்படுகிறது ஒரு பக்கம் இருக்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி கடல்ல மீன்பிடிக்க போன 5 தமிழக மீனவர்கள் இன்னும் திரும்பாத கதை சோக கதை. விவரம் தெரிந்த நாள் முதலே தன் அப்பாவை பார்த்ததில்லை. ஊரில் இருக்கிறவர்கள் எல்லோருக்குமே அப்பாக்கள் இருக்க, தனது அப்பாவை மட்டும் போட்டோவுக்குள் பூட்டி வைத்திருப்பதான நினைவோடு காணப்பட்டான் அந்த விளையாட்டுத்தனமான சிறுவன். அப்பா பிரசாத், அம்மா ஜெனிட்டா இருவரும் திருமணத்தின் போது சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படம் மட்டுமே தற்போதைய பொக்கிஷம் இவனுக்கு. அப்பா யார் என்று தனது அம்மா ஜெனிட்டா அறிமுகப்படுத்தி வைத்த முகத்தை தனது தம்பிக்கும் சொல்லி அகமகிழ்ந்தான் இந்த சிறுவன். ஆனாலும் இவன் முகத்தில் ஒருவித ஏக்கம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது. இத்தனை சோகத்திற்கும் காரணம் அப்பா பிரசாத் எங்கு சென்றார் என்பதுதான். என் பையனுக்கு மூத்தவனுக்கு 1 வயசு, ஒரு 26ஆம் தேதி பிறந்த நாள் கொண்டாடிட்டு 27ஆம் தேதி 28ஆம் தேதி கடலுக்கு போனாங்க. போயிட்டு மூத்தவனுக்கு கோயில்ல முடி இறக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனா அவங்க பிடிவட்டதுனால இதுவரைக்கும் நான் அந்த பையனுக்கு கோயில் முடி நான் இன்னும் இறக்கவே இல்லை. அவங்க எப்ப வருவாங்களோ அப்படின்னு சொல்ற ஒரு சந்தேகத்தினாலே இருக்கிறேன். ஒன்றல்ல இரண்டல்ல 5 குடும்பங்கள் இப்படியான சோகத்தில் உடண்டு கொண்டிருக்கிறது. அவர்களின் வருகைக்காகவே காத்திருக்கிறார்கள் ராமேஸ்வரம் மீனவர்கள். 2011ஆம் ஆண்டு அக்டோபர் 11ஆம் தேதி இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட இந்த 5 மீனவர்களும் இதுவரை வீடு திரும்பவில்லை. பிரசாத், வில்சன், லாங்லேட், எமர்சன், அகஸ்டஸ் என்ற இந்த 5 மீனவர்கள் மீதும் போதைப் பொருள் கடத்தியதாக கூறி இலங்கை அரசு இவர்களை சிறை வைத்தது. இலங்கை கடற்படை அவங்களை கைது செஞ்சு போதைப் பொருள் கடத்தியதாக வழக்கு பதிவு செய்து பொய் வழக்கு போட்டு அவங்கள கடந்த ஒரு வருஷமா யாழ்ப்பாணம் சிறையில அடைச்சு வச்சிருந்தாங்க. அப்புறம் திரும்ப இப்ப கொழும்பு வெளிக்கடை சிறையில இருக்காங்க. மொத்தம் அவங்க போய் 22 மாசங்களாச்சு. இந்த நிலையில் இலங்கை அரசு கூறியுள்ள குற்றச்சாட்டை முழுமையாக மறுக்கிறார்கள் இவர்களது குடும்பத்தினர். மீன்பிடி தொழிலை தெய்வமாக கருதி வாழும் தங்கள் மீது இலங்கை அரசு வேண்டுமென்றே பொய் வழக்கை ஜோடித்திருப்பதாகவும் சொல்கிறார்கள். இந்த 5 மீனவர்களையும் கைது செய்வதற்கு முன்பு யாழ்ப்பாண மீனவர்கள் 3 பேர் கச்சத்தீவு அருகே போதைப் பொருள்களுடன் கையும் களவுமாக மாட்டிக்கொண்டதால் அதே பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 5 பேர் மீதும் இலங்கை கடற்படை சந்தேகம் அடைந்ததாகவும் அதன் அடிப்படையில்தான் தமிழக மீனவர்கள் சிறை வைக்கப்பட்டுள்ளதாகவும் சொன்னார்கள். இந்த மீனவர்கள் கைது செய்யப்பட்டு நெடுந்தீவுக்கு அழைத்து சென்றார்கள். அவர்களை அங்கிருந்து காங்கேசன்துறை நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்று அங்கு ஒரு பொய்யான வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இலங்கை யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 3 மீனவர்கள் ஏற்கனவே அவர்களால் கைது செய்யப்பட்டு வைத்திருந்த அவர்களையும் இவர்களையும் சேர்த்து ஒரு பொய் வழக்கு போட்டிருந்தார்கள். இந்த வழக்கு, இந்த கைது நடவடிக்கை தவறானது என்று ராமேஸ்வரம் மீனவர்கள் சார்பில் மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றது. அந்த போராட்டத்தின் அடிப்படையில் இங்கே இருக்கிற ராமநாதபுரத்தில் இருக்கிற உளவுத்துறை மற்ற அதிகாரிகளின் விசாரணையில் தெரிந்த உண்மைகள், இவர்கள் எந்தவிதமான கடத்தல் தொழிலும் ஈடுபடுவர்கள் இல்லை, இவர்கள் இந்த கைது செய்யப்பட்ட அன்றைக்கும் எந்த பொருளும் இவர்கள்ட்ட இருக்கவில்லை என்பதை இந்திய தமிழக அரசுகளுக்கு உறுதியாக சொன்னார்கள்.
5 மீனவர்களும் கைது செய்யப்பட்டு ஏறக்குறைய 2 வருடங்களை நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் இவர்களின் குடும்பத்தினர் படும் வேதனை கொஞ்ச நஞ்சமல்ல. அப்பா எங்கே என்று தனது பிள்ளைகள் கேட்கும் போதெல்லாம் புகைப்படத்தை காட்டியே சமாளித்து வருவதாக வேதனைப்படுகிறார் ஜெனிட்டா. அவங்க போகும்போது என் 2வது மகன் வந்து நான் 45 நாள் கன்சீவா தான் இருந்தேன். இன்னும் அவன் பிறந்தது கூட அவங்களுக்கு வந்து பார்க்கல. மகனை கூட பிறந்த மகனை கூட அவங்க பார்க்கல. அவன் வந்து அப்பா அப்பான்னு கேட்கும் போது நான் அவங்களோட போட்டோவை தான் எடுத்து காமிப்பேன். மூத்தவன் அப்பா எங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டான்னா அவனுக்கு அவங்களோட போட்டோவை தான் காமிப்பேன். ரெண்டும் பார்த்துட்டு அப்பா இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா முகத்தையே மறக்கிற அளவுக்கு இந்த 2 வருஷமா முகத்தையே மறந்துற அளவுக்கு இருக்கிறாங்க அவங்க 2 பேரும். தனது கணவரை பிரிந்து குடும்ப சுமையை தனியாக சந்தித்து வரும் ஜெனிட்டா கணவரை விடுவிக்கவில்லை என்றால் குழந்தைகளோடு தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக கூறுகிறார். 22 மாசமாவே என் கணவர் இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். என் குழந்தைகளை வச்சுட்டு அந்த பிள்ளைகளுக்கு நோய்க்கும் பிணிக்கும் பார்க்க முடியாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இந்த 2 வருஷத்துல நவம்பர் மாசத்தோட முடிஞ்சிரும்னு ஒரு நம்பிக்கையில இருக்கிறேன். அதையும் கடந்து அவங்க வந்து ஏதாவது ஒரு தீர்ப்பு முடிச்சுட்டாங்களாக்கா நான் உண்மையிலேயே குடும்பத்தோட போய் தற்கொலை செய்யற முடிவுல தான் நான் இருக்கிறேன். இல்லைன்னா என்னால சமாளிக்க முடியாது. என் கணவர் இல்லாம நான் கடனுக்கு உழைச்சு கட்டுவேனா, இல்ல என் குழந்தைகளை பாப்பானா, இல்ல என் சாப்பாட்டு செலவை பாப்பாமா, எதுவுமே என்னால சமாளிக்க முடியாது. ஜெனிட்டாவின் நிலை இதுவென்றால் மற்றொரு மீனவரான அகஸ்டஸ் மனைவி பாக்கிய செல்வி படும் வேதனையோ சொல்லி மாளாது. முதல் குழந்தைக்கு வந்து 3.5 வயசு, 2வது குழந்தைக்கு வந்து 1.5 வயசு. அப்ப 3வது குழந்தை வந்து மாசமா இருக்கும்போது வந்து அவங்க புடிவட்டம் செலவும் நான் ஒழுங்கான வைத்தியம் பார்க்காம இருக்கவும் அதோட 7 மாசத்துல வந்து எனக்கு அபாசன் ஆயிடுச்சு. அப்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எந்த வருமானமும் எதுவுமே இல்லாம நாங்க என்ன பண்றது, 2 குழந்தைகளையும் பாத்துக்கிறணும், வைத்திய செலவும் எப்படி பார்க்க முடியும், எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப ஒரு கஷ்டத்துல இருந்தோம். பொய்யா ஒரு வழக்க போட்டு வச்சிருக்காங்க இவ்வளவு நாளா. அங்க உள்ள மீனவர்கள் அந்த 5 பேருக்குமே வந்து அடிக்கடி சுகமில்லாம தலைவலி மண்டையடி இப்படி காய்ச்சல் வந்துச்சுன்னா வந்து அவங்களுக்கு ஒழுங்கான மருத்துவ வசதி அங்க கிடைக்க மாட்டேங்குது. சாப்பாடுமே சரியில்லாம தான் இருக்கு. இங்க உள்ள மீனவர்கள் அமைப்பு வந்து போய் பார்க்கும்போது அந்த 5 பேருமே அழுதாகலாம். இது நாங்க இப்பெல்லாம் கஷ்டப்படுறோம், எங்களை சீக்கிரமா எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோட சொன்னாங்க. எங்க பிள்ளை போட்டோ கேட்க அவங்கள்ட்ட நாங்க மீனவ அமைப்பு அந்த போனவங்கள்ட்ட வந்து நாங்க கொடுத்தோம். அந்த போட்டோவை கொடுத்து நீங்க கொடுங்க, அவங்க பாத்துக்கிறட்டும், கொஞ்சம் பார்த்து ஆறுதல் அடையட்டும் அப்படின்னு. அகஸ்டஸின் மகனும் தனது அப்பாவை புகைப்படத்தில் மட்டுமே காண வேண்டிய சூழல் நீடிக்கிறது. இந்த வழக்கை தமிழக அரசு மும்முரமாக எடுத்துக்கொண்டு இந்த 5 மீனவர்களையும் விடுவிக்க கோரி மத்திய அரசிடம் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தது. ஆனாலும் இதுவரை மத்திய அரசு இதற்கு செவி சாய்க்கவில்லை என்று குற்றம் சாட்டப்படுகிறது. மாநில அரசு வந்து கூடிய அளவு எங்களுக்கு எல்லா விதத்திலுமே எங்களுக்கு வந்து ஏற்பாடு பண்ணாங்க. ஆனா மத்திய அரசாங்கம் வந்து எங்களை என்னன்னு பார்க்கல. இந்த 5 மீனவர்களும் போதைப் பொருள் கடத்தல் சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்டிருப்பதால் இவர்களுக்கு ஜாமீன் வழங்கவும் இலங்கை நீதிமன்றம் மறுத்துவிட்டது. இந்நிலையில் தமிழக மீனவர்களின் இக்கட்டான சூழலை கருத்தில் கொண்டு வழக்கு செலவுக்காக தமிழ்நாடு அரசு 3 லட்சம் ரூபாயை ஒதுக்கியுள்ளது. அது மட்டுமில்லாமல் சம்பந்தப்பட்ட 5 மீனவ குடும்பத்தாருக்கும் தலா 2 லட்சம் என்ற அடிப்படையில் 10 லட்சம் ரூபாயையும் தமிழக அரசு வழங்கியது. மார்ச் மாதத்திலே நாம் இவர்களுக்கு ஜாமீன் கேட்டு யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்திலே நாம் ஒரு வழக்கு தொடுத்தோம். அந்த வழக்கு 1 மாதம் நடைபெற்று அவர்கள் வெளிநாட்டவர் என்பதனால அவர்களுக்கு ஜாமீன் கொடுக்க மேல் நீதிமன்றம் மறுத்துவிட்டது. 1 வருடம் சிறைச்சாலையிலே யாழ்ப்பாணத்திலே இருந்த மீனவர்கள் 1 வருடத்திற்கு அடுத்து ஜனவரி 2ஆம் தேதி கொழும்பு மேல் நீதிமன்றத்துக்கு அவர்களுடைய வழக்கு மாற்றப்பட்டது. தற்போது கொழும்பிலே வெளிக்கடை சிறைச்சாலையிலே நமது மீனவர்கள் இருக்கிறார்கள். தமிழக அரசினுடைய 2வது நடவடிக்கையாக அரசாணையின்படி இந்த மீனவர் குடும்பங்களுக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு 250 ரூபாய் உணவு செலவுக்காக வழங்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் இவர்களுக்கு தற்போதைய தேவை பணம் அல்ல, தங்கள் குடும்ப தலைவரையே எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். கடலுக்கு அப்பால் தாங்கள் நிரபராதி என்று கத்திக் கொண்டிருக்கும் இந்த 5 மீனவர்களுக்கும் அவர்களையே நம்பியிருக்கிற ராமேஸ்வரம் மீனவ குடும்பத்திற்கும்
இந்திய அரசு என்ன பதில் சொல்ல போகிறது என்பது மர்மமாகவே இருக்கிறது. போதைப் பொருள் கடத்தினதா பொய் வழக்கு போட்டு தமிழக மீனவர்கள் 5 பேர் இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற விஷயம் இந்திய அரசுக்கு எந்த அளவுக்கு எட்டுச்சுன்னு தெரியல. சம்பந்தப்பட்டவர்கள் எவ்வளவோ போராடின பிறகும் இதுவரைக்கும் மீனவர்களுடைய நிலை என்ன, அவங்க எப்போ வெளியில வருவாங்கன்னு தெரியல. இன்னைக்கு எவ்வளவோ புறம்போக்கு நிலங்கள் சிலரால கைப்பற்றப்பட்டிருக்கிறத யாராலையும் மறுக்க முடியாது. நிலத்தோட உரிமையாளருக்கு தெரியாம நிலம் அபகரிப்பு செய்யறது, போலி பத்திரப்பதிவு, ஆள்மாறாட்டம் செஞ்சு நிலம் விற்பனை, போலி கையெழுத்துன்னு நில மோசடி பத்தின குற்ற ஆவணங்கள் ரொம்ப பெருசு. நில மோசடி வழக்குகள் எப்படி கையாளப்படுதுன்னு தெரியுமா? நில அபகரிப்பு, நில ஆக்கிரமிப்பு தொடர்பாக அதுக்குண்டான பிரிவுல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டாலும் அதுக்குன்னு சொல்லி தனியான சட்டங்கள் செக்ஷன்ஸ்ல கேஸ் ரெஜிஸ்டர் பண்றது கிடையாது. இதற்கு முன்னர் எப்படி அதாவது ஏமாற்றுதல், 420 ஐபிசி, போர்ஜரி, மிரட்டி அச்சுறுத்தி வாங்குறது அப்படிங்கிற மாதிரியான என்னென்ன சட்டப்பிரிவுகளில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டனவோ அதே படிதான் இப்பவும் வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன. ஆனால் ஒரு விரைவான நீதி கிடைக்கணும், ஒரு குறிப்பா எல்லா விஷயத்தையும் ஒரு ஆர்கனைஸ்டா எல்லாத்தையுமே பிடிக்கணுங்கிறதுக்காக, கண்டுபிடிக்கணும், நியாயம் கிடைக்கணும்ன்றதுக்காக தான் நில அபகரிப்பு பிரிவுங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் நாளை வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.